இலங்கை செய்திகளுடன் நான் ரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். நுகர்வோரிடமிருந்து வசூலிக்கப்படும் பாதுகாப்பு வைப்பு தொகை வருடாந்திர வட்டியை செலுத்த வேண்டும் என மின்சார சபைக்கு நீதிமன்றம் உத்தரவு. டிஜிட்டல் சேவை ஏற்றுமதி வழங்குநர்கள் மீது விதிக்கப்படும் 15% வரி தொடர்பாக தாம் உடன்படவில்லை என்று அமைச்சர் சுனில் ஹேந்தனத்தி தெரிவிப்பு. தற்போதைய அரசாங்கம் குற்றக்குழுக்களை கட்டுப்படுத்த இன்று வரை திணறி வருவதாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச குற்றச்சாட்டு. கடந்த அரசாங்கத்தின் போது நூற்றுக்கணக்கான மோசடி மற்றும் ஊழல் வழக்குகள் தொடர்பான விசாரணைகளை முன்னாள் ஜனாதிபதிகள் நிறுத்தி வைத்ததாக அமைச்சர் ஆனந்த் விஜயபால சுட்டிக்காட்டு. தொடர்வது விரிவான செய்திகள். நுகர்வோரிடமிருந்து வசூலிக்கப்படும் பாதுகாப்பு வைப்பு தொகைக்கு வருடாந்திர வட்டியை செலுத்த நடவடிக்கை எடுக்குமாறு இலங்கை மின்சார வாரியத்திற்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. இலங்கை மத்திய வங்கியால் செலுத்தப்படும் 11.67% வருடாந்திர வட்டியை இலங்கை மின்சார சபை செலுத்த வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. வீட்டு நுகர்வோர் உட்பட அனைத்து வகை மின்சார நுகர்வோரின் வைப்பு தொகைகளுக்கும் வருடாந்திர வட்டி செலுத்தப்பட வேண்டும். மின்சாரம் மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி நுகர்வோர் சங்கம் தாக்கல் செய்த அடிப்படை உரிமை மனுக்கள் இன்று பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. வழக்கின் பிரதிவாதிகளாக மின்சார அமைச்சகம் மற்றும் அமைச்சர், இலங்கை பொது பயன்பாட்டு ஆணையம் மற்றும் சட்டமாதிபர் ஆகியோர் குறிப்பிடப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் வசிக்கும் போது வெளிநாடுகளுக்கு சேவைகளை வழங்கும் தனிநபர்கள் மீதான வரிச்சுமை அதிகரித்துள்ளது. அத்துடன் அவர்கள் தங்கள் வருமானத்தினை நாட்டிற்குள் கொண்டு வராமல் வெளிநாட்டில் வைத்திருக்க விருப்பம் உள்ளது. இந்த நிலையில் இந்த வரியோடு தான் உடன்படவில்லை என்று தொழில் மற்றும் தொழில் முனைவோர் மேம்பாட்டு அமைச்சர் சுனில் ஹேந்தனத்தி கூறினார். டிஜிட்டல் சேவை ஏற்றுமதி வழங்குநர்கள் மீது விதிக்கப்படும் 15% வரி குறித்து பத்திரிகையாளர் ஒருவரின் கேள்விக்கு பதிலளிக்கும் விதமாக நேற்று இரவு தொலைக்காட்சி நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்ற போது அவர் இந்த கருத்தை தெரிவித்தார். அதில் அவர் கூறுகையில், இந்த நபர்களுக்கு லாப அடிப்படையிலான அமைப்பு இருக்க வேண்டும். இது இலங்கைக்கு ஈட்டப்படும் வருமானத்தை அறிவிப்பதை உறுதி செய்கிறது. அவர்கள் தங்கள் வருமானத்தை வெளிநாட்டில் வைத்திருக்க தேர்வு செய்தால் வரிகளை விதிப்பது பயனற்றதாக இருக்கும். அத்துடன் வழங்கப்படும் சேவைகளின் வகையை பொறுத்து வரித்தொகை மாறுபடலாம் என்றும் அவர் குறிப்பிட்டார். சில தனிநபர்கள் தங்கள் வருமானத்தை வெளியிட விரும்பவில்லை. தற்போதுள்ள சட்டங்கள் வெளிநாடுகளுக்கு அனுப்பப்படும் நிதியினை 180 நாட்களுக்குள் திருப்பி அனுப்ப வேண்டும் என்று கோருகின்றன. இருப்பினும் உண்மையில் இந்த வருவாய்கள் பெரும்பாலும் அதிகாரப்பூர்வ வழிகளை தவிர்த்து இலங்கை சுங்கம் வழியாக நாட்டிற்குள் நுழைவதில்லை. ஒரு அமைச்சராக டிஜிட்டல் சேவை ஏற்றுமதி வழங்குநர்கள் மீது விதிக்கப்படும் 15% வரியை நான் ஏற்கவில்லை. இந்த தனிநபர்கள் அரசாங்கத்திடமிருந்து எந்த சலுகைகளையும் பெறாமல் அமைதியாக வேலை செய்கிறார்கள். எனவே கூடுதல் வரிகளால் சுமையாக இருப்பதற்கு பதிலாக அவர்கள் தங்கள் வருவாயை நாட்டுக்கு கொண்டுவர ஊக்குவிக்கப்பட வேண்டும் என்று அவர் கூறினார். கொள்கைகளை உருவாக்கும் போது அரசாங்கத்திற்கு வருவாய் ஈட்டுவதற்கான சிறந்த வழிகளில் நாம் கவனம் செலுத்த வேண்டும். பொதுவாக 15% வரி விதிப்பது தொழில்நுட்பத்துறைக்கும் பொறியியல் சேவைகளை வழங்குபவர்களுக்கும் ஒரு தடையாகும் என்றும் அமைச்சர் வாதிட்டிருந்தார். தற்போதைய அரசாங்கம் குற்றக்குழுக்களை கட்டுப்படுத்துவோம் என்று ஆட்சிக்கு வந்துள்ள போதிலும் இன்று வரை அவற்றை நிறைவேற்ற முடியாமல் திணறி வருகின்றது. இதனால் மக்களின் அடிப்படை உரிமைகள் பாதிக்கப்படுகின்றன என்று எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்தார். அனுராதபுரத்தில் அடமஸ்தானத்தை வழிபட்ட பிறகு ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த அவர், குற்றங்களை கட்டுப்படுத்த எதிர்க்கட்சி ஆதரவளிக்க தயார். ஆனால் அரசாங்கத்திடம் நாட்டை ஆளும் தொலைநோக்கு பார்வை இல்லை. மேடைகளில் கனவு உலகங்களை உருவாக்குவது வேறு, நாட்டை ஆளுவது வேறு என்றார். தொடர்ந்து தெரிவித்த அவர், மக்கள் அரசியல்வாதிகளின் மேடை பேச்சுக்களாலும் வாக்குறுதிகளாலும் ஏமாற்றப்படும் அதே நேரம் மக்கள் அரசியலில் பேச்சுக்கும் செயலுக்கும் இடையிலான வித்தியாசத்தை புரிந்து கொள்ள வேண்டும். இல்லையெனில் அதன் மோசமான விளைவுகளை மக்கள் அனுபவிக்க நேரிடும். தேசிய பாதுகாப்பு கை கொடுக்காமல் இன்று சமூகமே பாதுகாப்பற்ற நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதை நாம் காண முடிகிறது என்று எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்தார். எதிர்க்கட்சி என்ற வகையில் ஐக்கிய மக்கள் சக்திக்கு உள்ள முக்கியமான சவால் மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதாகும். நாட்டிற்கு அந்நிய முதலீட்டை கொண்டு வந்து அபிவிருத்தி செய்வது முக்கியம். ஆனால் இதற்கு ஒரு தெளிவான திட்டம் தேவையானது. ஆனால் தற்போதைய அரசாங்கத்திடம் எந்த மூலோபாய திட்டமும் இல்லை. அரசாங்கம் பலரை இடமாற்றம் செய்து ஆளும் தரப்பினரின் நண்பர்களை பதவியில் அமர்த்தி அரசியல் பழிவாங்கலை முன்னெடுத்து வருவதால் பல அரசு ஊழியர்கள் அவமரியாதை செய்யப்படுகின்றனர். வரவு செலவு திட்டத்தின்படி மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 13% முதன்மை செலவினமாக மாற்றப்பட்டுள்ளது. இருப்பு 2.3 ஆக பேணி செல்ல வேண்டிய நிலையில் வளர்ச்சிக்கு தேவையான வளங்கள் குறைவதை காணலாம். இதன் விளைவாக 2028ஆம் ஆண்டுக்குள் கடனை அடைப்பது கனவாகவே இருக்கும்.
இரண்டாவது, கடன் மறுசீரமைப்பு நிலையை நாடு எதிர்கொள்ளும் சூழல் உருவாகி வருகிறது. ஆனால் மக்களிடமிருந்து இவை மறைக்கப்படுகின்றன. இதேவேளை பாராளுமன்றத்தில் விவசாயத்துறைக்கு உரிய முக்கிய தீர்வுகளை பற்றி பேசுவதில்லை. விவசாயிகள் பல்வேறு பிரச்சனைகளை எதிர்கொண்டு வருகின்றனர். இந்த நிலையில் எதிர்க்கட்சியில் இருந்தபோது வயல்வெளிகளில் இறங்கி உறுத்து கூச்சலிட்டவர்கள் அமைச்சர்கள் ஆனதும் மௌனமாக இருக்கின்றார்கள் என்றும் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தனது விமர்சனங்களை முன்வைத்துள்ளார். முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவும் ரணில் விக்ரமசிங்கவும் கடந்த அரசாங்கத்தின் போது நூற்றுக்கணக்கான மோசடி மற்றும் ஊழல் வழக்குகள் தொடர்பான விசாரணைகளை நிறுத்திவிட்டதாக பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால இன்று நாடாளுமன்றத்தில் தெரிவித்தார். நான் அப்போது ஊழல் எதிர்ப்பு பிரிவின் இயக்குநராக இருந்தபோது எங்களுக்கு 1200 புகார்கள் வந்தது. அவற்றில் 500 புகார்கள் லஞ்ச ஒழிப்பு ஆணையம், FCID மற்றும் CID போன்ற பல்வேறு நிறுவனங்களுக்கு விசாரணைக்காக அனுப்பப்பட்டது. இருப்பினும் அப்போதைய ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவும் அப்போதைய பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவும் சில அரசியல் ஒப்பந்தங்களில் ஈடுபட்ட பிறகு இவற்றில் பலவற்றை நிறுத்தினர். இருப்பினும் தற்போதைய அரசாங்கம் இந்த புகார்களில் பெரும்பாலானவை மீதான விசாரணைகளை மீண்டும் தொடங்கியுள்ளது என்று அமைச்சர் ஆனந்த விஜயபால கூறினார். நிதி குற்றங்கள் மற்றும் போதைப்பொருள் கடத்தல் மூலம் பல்வேறு நபர்கள் சம்பாதித்து பில்லியன் கணக்கான ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்கள் தற்போதைய அரசாங்கத்தால் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். சட்டவிரோத பொருள் கடத்தல் மூலம் ஈட்டப்பட்ட 4.5 பில்லியன் ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்களும் நிதி குற்றங்கள் மூலம் ஈட்டப்பட்ட 1.05 பில்லியன் ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்களும் இன்று வரை பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன என்று அமைச்சர் கூறினார். உலகளாவிய போக்கிற்கு ஏற்ப முப்படைகளையும் மனித வளத்திற்கு பதிலாக நவீன தொழில்நுட்பத்தால் ஆயுதமேந்த செய்ய அரசாங்கம் திட்டமிட்டுள்ளதாக தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் GD சூரியபண்டார என்று தெரிவித்தார். பாதுகாப்பு அமைச்சின் குழுநிலை விவாதத்தின் போது பேசிய அவர், ஆயுதப்படைகளை மனித வளத்திற்கு பதிலாக நவீன தொழில்நுட்பத்தால் சித்தப்படுத்துவதை உலகளாவிய போக்கு என்று நாடாளுமன்றத்தில் தெரிவித்தார். ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இடையிலான போரில் புதிய தொழில்நுட்பம் எவ்வாறு பயன்படுத்தப்படுகிறது என்பது தெளிவாக தெரிகிறது என்று அவர் கூறினார். எதிர்காலத்தில் முப்படைகளையும் நவீன தொழில்நுட்பத்தால் சித்தப்படுத்தி ஒரு தொழில்முறை இராணுவமாக செயல்பட அரசாங்கம் எதிர்பார்க்கிறது என்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் கூறியிருந்தார். முன்னாள் ஜனாதிபதிகள் பல்வேறு குற்றங்களை செய்ய ஒழுங்கமைக்கப்பட்ட குழுக்களின் சில நபர்களை பயன்படுத்திக் உள்ளனர் என்று பொது பாதுகாப்பு பிரதியமைச்சர் சுனில் வட்டகல இன்று நாடாளுமன்றத்தில் தெரிவித்தார். மறைந்த ஜனாதிபதி JR ஜெயவர்தன கொனாவாலா சுனிலை பயன்படுத்தி உச்ச நீதிமன்ற நீதிபதியின் வீட்டின் மீது கல்லெறிந்தார். மறைந்த ஜனாதிபதி R பிரேமதாச பத்திரிகையாளர் ரிச்சர்ட் டி சொய்சாவை கடத்தி காணாமலாக்க செய்ய ஒழுங்கமைக்கப்பட்ட குழுவின் நபர்களை பயன்படுத்தினார். ரிச்சர்ட் சொய்சாவை பற்றிய ராணி திரைப்படம் இன்று திரையிடப்படும் நிலையில் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவிடம் இந்த படத்தை ரகசியமாக பார்த்து ஜனாதிபதியாக இருந்த காலத்தில் அவரது தந்தை என்ன செய்தார் என்பதை கண்டறிய சொல்ல விரும்புகிறேன் என்றார். தொடர்ந்தும் தெரிவித்த அவர், முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச ஒழுங்கமைக்கப்பட்ட குழுக்களின் நபர்களான ஜுலம்பிட்டியே அமரே மற்றும் வம்போட்டாவுடன் தொடர்புடையவர். ஜுலம்பிட்டியே அமரே ஒரு காலத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சவின் மெய்காப்பாளராக இருந்தார் என்று பொது பாதுகாப்பு பிரதியமைச்சர் சுனில் வட்டகல தெரிவித்திருந்தார். ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்க வெளிநாடு செல்லும் போது அரை பயணச்சீட்டை மட்டுமே பெற்றுக்கொண்டு பயணம் செய்தாரா என்ற கேள்வியை நாடாளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத் தசாநாயக்க எழுப்பியுள்ளார். இன்று நாடாளுமன்ற அமர்வில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த அவர், ஜனாதிபதியின் வெளிநாட்டு பயண செலவுகளுக்கு தொடர்பான விவரங்கள் கேள்விக்குரியதாக இருப்பதாக கூறினார். முன்னாள் ஜனாதிபதிகளின் வெளிநாட்டு பயண செலவுகளை பற்றிய தகவல்களை பிரதமர் ஹரணி அமரசூரிய நேற்று நாடாளுமன்றத்தில் வெளியிட்ட போது ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்க மேற்கொண்டு வெளிநாட்டு பயணங்களின் செலவு தொகை 1.8 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் என்று தெரிவிக்கப்பட்டது. ஜனாதிபதி இதுவரை சீனா, இந்தியா, ஐக்கிய அரபு அமீரகம் ஆகிய 3 நாடுகளுக்கு விஜயம் செய்துள்ளதாகவும் இந்த தொகை எந்த வகையில் கணக்கிடப்பட்டது என்பது குறித்து பலரும் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர். இந்த விவரங்கள் வெளியானதோடு 3 நாடுகளுக்கே 1.8 மில்லியன் டாலர்கள் செலவாகுமா என்று எதிர்க்கட்சியினரும் பல்வேறு தரப்பினரும் விமர்சனம் மேற்கொண்டு வருகின்றனர். இது தொடர்பாக கருத்து தெரிவித்த நாடாளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத், 11 பேர் இப்படி போக முடியும் என்றால் முழு எதிர்க்கட்சியும் ஒன்று சேர்ந்து அந்த 3 நாடுகளுக்கு பயணம் செய்ய வேண்டும் என்றும் விமர்சனத்தை முன்வைத்திருந்தார்.